பன்றி வேட்டையாடி அரண்மனை திரும்பி வந்ததோ அப்பளம் முப்பளம் முக்களி பதார்த்தத்தோடு அண்ணன்மார்களுக்கு விருந்து வைத்து இறுதியாக நீ சொன்ன வார்த்தை என்ன? யார் வந்தாலும் நம்ம அரண்மனை தேடி யார் வந்தாலும் யாருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். அண்ணா 1000 தான் இருந்தாலும் நம்மளை தேடி வந்தவர்களுக்கு இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாதது இந்த காராள வம்சத்தில் பிறந்த நாம. அதனால இந்த கம்மாளனாகப்பட்டவன் நேற்று அந்திசாய வேலையில அரண்மனை தேடி வந்தான். வாயா எங்க வந்திருக்கிற ஏது வந்திருக்குன்னு நான் விசாரித்து சிவச்சோழ மன்னன் இடத்துல நான் தங்கத்தால வல்லம் எடுத்து வந்திருக்கிறேன், அதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னான். ஐயா பொழுது வந்து சாய்ந்து விட்டது, நான் தன்னந்தனிமையாக போவதாக இருந்தால் இருட்ட ஒண்ணும் பொருட்படுத்தாத நான் சென்று வந்து விடுவேன். கையில தங்க வல்ல இருக்குது, கள்ளர்கள் வந்து கையவாடி வருவார்கள். அதனால இந்த வல்லத்தை ஒரு நாள் இரவு உங்களிடத்துல வைங்க, நீ குதிராயத்துல படுத்து உறங்க நான் சொன்னேன். அதன்படியாக அந்த கம்மாளனோ குதிராயத்துல போய் படுத்தான். அந்த வல்லமோ என் கையில் கொடுத்தான். அந்த வல்லம் மரத்தால் ஆனது. பொழுது விடிந்தது, எழுந்தது. சிவச்சோழ மன்னனிடத்தில் நான் செல்ல வேண்டும். நான் நைட்டு கொடுத்த வல்லத்தை கொடு மன்னா என்று கேட்க நான் அவன் கொடுத்த மர வல்லத்தை எடுத்து கொடுத்தேன். ஆனா ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாமல் உங்களிடத்தில் கொடுத்தது நான் தங்க வல்லம் தான் கொடுத்தேன் என்று நிரூபிச்சு விட்டான். அதே மாதிரி சாதிச்சு விட்டான். உடனடியாக அரச மரத்தடியில சத்தியத்தை கூப்பிட்டான். நம்ம குலதெய்வத்தை பெரிய காண்டியமான மனதார் எண்ணி ஒருவேளை நான் வந்து பொன் வெள்ளத்தை மறைத்து மர வெள்ளத்தை கொடுத்திருந்தா அந்த ஆலமர கிளையாகப்பட்டது ஒடிந்து என்மேல் அழுத்தட்டும். இல்ல அவன் சொல்வது பொய்யாக இருந்தால் இந்த சபைக்கு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேர்த்தையும் போட்டு அழுத்தணும் என்று சொல்லி கடவுளை துதித்தேன். ஆமா சரி. உடனடியாக மரக்கிளையாக உடைத்து விழுந்து அத்தனை பேர்த்தையும் அழுத்துனுச்சு. ஆனா அப்போ சொன்னாங்க, அம்மாளே நீ செய்யற சத்தியம் எல்லாம் ஒருபோதும் வந்து ஒத்துக்க மாட்டேன். வல்லாங்குழி ஏரியில இருக்கிற வெங்கல மதவுக்கு வா, ஆள் போகும் அளவுக்கு தண்ணீராகப்பட்டது ஓடிட்டு இருக்குது. அந்த தண்ணீரில் மூழ்கேந்திரி நீண்டு வந்தீங்கன்னா தான் நீ செய்யற சத்தியத்தை ஒத்துக்குவேன் அப்படி என்று எங்க இடத்துல வந்து சத்தியத்துக்கு கூப்பிடுற அங்கேயும். அதனால பதற வேண்டாம், நான் சொல்வதை கேள். காராள வம்சத்தில பிறந்த இந்த பந்தயத்திற்கு ஒருபோதும் நான் அஞ்ச போவதில்லை. கொடுத்தது மரவல்லம் மரவல்லமே, பொன் வல்லம் தங்க வல்லம் கிடையாது. அதனால தங்கா தங்கா யாரையும் தங்க வைக்காதீங்கன்னா அரண்மனை அடையாளம் கொடுக்காரு சொல்லணும். பதற வேண்டாம், ஒரு வார்த்தை கேட்டீங்களா தங்கா? பதற வேண்டாம், பதற வேண்டாம் தங்கா. மரமணிக்கு வந்து அடையாளம் கொடுக்காதுன்னு சொன்னா அண்ணா. சரி, ஒரு வார்த்தை தங்க வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கேட்டீங்களா அண்ணா? ஆமா, என்ன விதியோ? அரண்மனையில் தங்க விலக்கிடம் கொடுக்காம குதிரலாயத்துல போய் படி. இந்த வல்லம் உன் பொறுப்பில் இருக்கும் என்று நம்பி வாங்கி வைத்தேன். நான் சொல்வதை நாடாளும் அரசு சொல்வதை ஒருபோதும் பொருட்படுத்தாமல் கொடுத்தது தங்க வல்லம் தான் என்று வந்து நிரூபிக்கிறான். அதனால இப்பொழுதே நான் செல்கிறேன் வல்லாங்குளத்து ஏரிக்கு. அவன் சொல்கின்ற அளவுக்கு நீர்வோடு பாதையில எந்த வழியாக போந்து அந்த வழியாக வர வேண்டும், அப்பதான் நான் ஒத்துக்குன்னு சொல்றான். ஆனா நான் போக முன்பதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேள். ஆனா அவன் சொல்லி செய்கின்ற சத்தியத்திற்காக நான் போகிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எட்டான பணம் படைத்தவன் யாரு?
என் தம்பியாகப்பட்ட சங்கரு. அதனால கடுகளவு கோபம் வந்தாலும் சினம் கொண்ட சிறுத்தை போல் சீறி பொங்கி எழுவான். அதனால என்ன எது நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒருபோதமான வெளியெடுப்ப கூடாது. குதிரை கட்டு சங்கிலியை மார்விலங்கு தோல் விலங்கு போட்டு கட்டி வைத்து நீ தான் பதனமாக பார்க்க வேண்டும். உன் சிந்தனை இது வரைக்கும் நீ சொல்லக்கூடிய வார்த்தை மறுத்ததல்ல. உங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னா என் அண்ணனை சின்ன அண்ணனை கட்டி காப்பது என்னுடைய கடமை. பதினமா போயிட்டு வாங்கண்ணா. அம்மா அருக்காணி தங்கம், நான் சொல்வதை கேள். 1000 தான் இருந்தாலும் சினம் கொண்ட சிறுத்தை போல் சீறி கொண்டு எழுவான் யாரு? உனது சின்னண்ணை. மார்விலங்கு தோல் விலங்கு போட்டு பக்குவமாக பதனமாக பார்த்துக்கணும். இல்லை என்றால் ஆபத்து நமக்கு நேர்ந்து விடும். நான் இருக்கும் நீ மனக்கவலைப்பட வேண்டாம். எப்படியோ சின்னனை பாதுகாப்பது என்னுடைய கடமை. நானும் சென்று வருகிறேன் வெள்ளாங்குளத்தேரிக்கு. தாராள வம்சத்தில் பிறந்த சிங்கக்குட்டி நாங்கள். நமக்கு ஒன்றும் நேராதாமா, ஒன்றும் நேராது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தா என்னால தாங்க முடியாதுன்னா நீங்கள் பதினமாக சென்று சீக்கிரம் வீடு தேடி வாங்கண்ணா. 1/2 மணிக்கு வாங்கண்ணா. போயிட்டு வாங்க. அப்படியா? நான் சென்று வருகிறேன். என்ன என்ன வந்து நிறுத்தி போய் வீட்டுல போய் எவ்வளவு தேடலாம், எவ்வளவு ஏமாத்தலாம், ஆளை ஏமாத்தலாம் முடிவு பண்ணிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல. கம்மாளத்துக்கு ஒருபோதும் இந்த கவனம் ஆசைப்பட. நீ என்ன நிபந்தனை சொன்ன? இப்ப எங்க போகணும்? வெள்ளாங்குளம் ஏரிக்கு போகணும். புறப்பட போகணும். அப்படியா? ஓஹோ, இந்த வெள்ளாங்குளத்து ஏரியில மதமாகப்பட்டது 24 மார் நீளம் கொண்டது. அதனால நீர் ஓடும் இந்த வழியில இந்த பக்கம் மூழ்கி நான் அந்த பக்கம் எந்திரிக்கணுமா? இந்த மதுவுல இந்த உள் புகுந்து நீ வந்து வா, நான் ஏத்துக்கிறேன். அப்படியா? ஏய் சண்டாளா, அப்ப நீ கொண்டு வந்தது மரம் எல்லாம் ஒத்துக்கறல? ஒத்துக்கறல? சத்தியம் கொலால ஊத்துறாங்க. ஏய் கம்மாளா, கமதா இங்க வா. இந்த பக்கம் மூழ்கி நான் அந்த பக்கம் எந்திரிச்சு வந்தா ஒத்துக்கறேன். ஒத்துக்கறியா? அப்ப வாரு மாமா, வாரு மாமா. ஓடுற தண்ணியில ஒரு குச்சி போட்டாலும் ஓடும். என்ன ஒரு ஊசி விழுந்தாலும் ஓடும். இதுல உள்புகுந்து பாருங்க எல்லாம் பெரியதா? என்ன சொல்லுவாங்க? டேய் தண்ணி ஓடுற தண்ணி எதிர்த்து உள்புகுந்து வாயா. ஓடுற தண்ணி துரும்ப எடுத்து போட்டா கூட ஆமா ஊசி விழுந்தாலும் ஓடி போய் அடிக்குது. அது ஆச்சு நான் போயிடுமா 4 கிலோ போகும்ல. எதிர்த்து வாடா காவலா. ஓய் வாய்ப்படி அந்த கம்மாள போது ஒத்துக்கொள்ள மாட்டேன். பல்லாங்குழி ஏரிக்கு வா. அந்த மதகுல வந்து நீர் புகும் ஓடையில் பூந்து அந்த பக்கம் பூந்து இந்த பக்கம் வந்தாதான் நான் ஒத்துக்குவேன்னு சொன்னான். அதே மாதிரி
என் குலதெய்வமாகப்பட்ட பெரிய காண்டியம்மனை மனதார வேண்டி அந்த பக்கம் உள் பக்கம் இந்த பக்கம் வந்தேன். ஒத்துக்கவே மாட்டேன். நீர் போகும் வழியில ஒரு சின்ன துரும்ப போட்டா கூட அந்த பக்கம் வந்து சேரும். நான் சொல்வது என்னன்றா, இந்த நீர் வரும் வழியில எது கொண்டு நீ வரணும்? மீன் போல எடுத்து போகணும். ஆமா, எதிர்த்து போகணும். அப்பதான் நான் ஒத்துக்குன்னு சொல்றான். ஏய் ஏய் கம்மால பையா, ஏய் கண்டா, நான் சொல்றேன் கேளு. இப்ப நீர் வரும் வழியில எது கொண்டு வந்து நான் எடுத்து வந்தா ஒத்துக்கிறேன்பா. நீ ஒத்துக்கிறதானே? ஆனா இவன் வந்து செய்யறதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்க மாட்டேங்குது. ஆனா நமக்கு வந்து பக்கத்துணையாக என்னுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய பெரிய காண்டியம்மன் வழித்துணையாக வரப்போறான். அதனால என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த பெரிய காண்டியம்மன் கொடுத்த வீரவாள் என் கையில் இருக்குங்கள்ல எனக்கு என்ன கவலை? ஏய் ஓட்டுப்படிய நீர் போகும் வழியில எது கொண்டு வந்தாதான் சத்தியத்துக்கு நான் ஒத்துக்கொண்டு சொன்னான். அதனால இவன் சொல்வது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. தந்திரக்கு மார்க்கமாக நம்ம கிட்ட ஏதோ சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்ச தெரியுமா? இந்த வீரகாண்டியம்மன் கொடுத்த வீரவாள் கையில் எடுத்து அந்த நீரில் எது கொண்டு போகும் வழியில பார்த்த அந்த நீர்ல இருந்து கண் விழித்து கையிலே கல் எடுத்து எப்ப பெரிய சாமி வெளியே வருவான் அவன் தலைமையில போட்டு குளத்தையே ஒழிக்கலாம் என்று காத்துட்டு இருந்தான். நான் என்ன செய்தேன்? உடனடியாக வீர கொண்ட சிறுத்தை போல கையில் இருக்கிற வீரவாள் எடுத்து அந்த ஆசாரிக்கு தக்க பாடத்தை முகட்டி விட்டு எந்ததும் ஒரே வெட்டு. ஆமா, காலையில 6 பஜே போட்டு தள்ளி விட்டேன். அதனால அரண்மனைக்கு போகிறேன், நடக்கிறத பார்க்கலாம். தம்பி பிடித்து சென்று விட்டான். திருப்பதி சங்கர் ஒருவன் இருக்கிற சொல்லிக்கிறான் ஆசாரி. இப்ப எங்க செல்ல வேண்டும்? அவர் அரண்மனைக்கு சென்று அவனை என்ன செய்ய வேண்டும்? இப்ப அவனை கூட்டு வந்து இங்க அவனை படிக்கணும். புறப்படுப்பாங்க சண்டை காட்டணும். ஏய் கராளபையா, டேய் வெள்ளாளபையா, ஏய் வெள்ளாளா, ஏய் பாயா நவரா ஏடா அவன்ட பையல வாடா வெளிய. ஏய் உனக்கு தோள்ல துணி நெஞ்சில உடம்பு இருந்தா தலைக்கு வீரம் இருந்தாய். அதாவது எட்டால பலப்படுத்த வந்தானே நீ. உனக்கு தோள்ல துணி இருந்தாய். வேட்டியோட வந்திருக்கிறோம். வீரம் உடம்பு இருந்தா வாடா கராளபையா வெளிய. வாடா வெளிய. வேட்டுவர்கள் அறிவித்து இதோ எல்லோரும் உத்தத்துக்கு வந்து விட்டாயா? உண்மை. நீ வேட்டுவர்கள் என்னை சண்டை கலைக்கிறார். பார்க்கலாம் அடங்குறா பிள்ளையாரவளை பார்த்தலாம். வாடா
ஏய், உன்னிடத்தில் பயந்து போவார் இருக்காதரா என்ன 8 நாளைக்கு ஒரு கொட்டத்தை இறக்கி ஒரு அங்கத்தை அனுபவம் செஞ்சுட்டு நீங்க தெரிந்து வாழும் குழந்தைகளுக்கு வெந்து கொடுத்து ஜாக்கிரதையா என்ன பார்க்கலாம் சாமி சங்கரி, சாம்புவா இந்த வேட்டு படைகள் வெட்ட தழிஞ்சு கொண்டே இருக்குது. இவங்களை மடிக்கணும்னா முன்னால ஆகாது. அதனால சற்று நேரம் ஓய்வெடு. இந்த வேட்டு படைகளை நான் சந்திக்கிறேன். சரி பார்த்தால் வையமட வேட்டு படைகள் வெட்ட துணித்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி இவர்கள் அதாவது சிவபெருமான் இடத்துல வாங்கிய வரம் எப்படி என்றா, இந்த வேட்டு படைகள் யார் ஒருவர் எங்களை தாக்கி எங்க திரேகத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில சிந்தினா 1000 வேட்டுவன் பிறக்கணும் அப்படின்னு சிவபெருமான் இடத்துல வாங்கிய வரம் வேட்டு கொண்டார். அதனால இவர்களை அடித்து ரத்தம் பூமியில சிந்தினா தான் இந்த வேட்டு படை பிறப்பாங்க. ரத்தம் சிந்தல்னா பிறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாம்பவனாகப்பட்டவன் தன் கையில இருக்கக்கூடிய 90 பூன் கட்டு போட்ட தோட்டு குச்சியினால இவங்களை ரத்த வராமல் அடிக்க விதங்காங்க. சாமி சங்கரு, சாம்புவா இந்த வேட்டு பிடிகள்லாம் என் கையில இருக்கக்கூடிய தோட்டு குச்சினால அடித்து ரத்தம் வராமல் பிணமலையா குமிச்சிருக்கிறேன். இதுக்கு மேல எதிரிகளால் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் கிடையாது. அதனால இப்ப நீங்க வேட்டையாடி உங்களுக்கு கலப்பு அதிகமா இருக்குது, சண்டையாகி தண்ணீர் தாகமா இருக்குது. தண்ணி அதாவது மயிலும் புயலும் கூவும் இடத்துல ஜலம் இருக்கும் என்பார்கள். போய் தண்ணி ஜலம் அறிந்து வா, நான் இவத்தி இருக்கிறேன். ஆகட்டும். உச்சப்பட்டு உயிர் வாழ மாட்டேன் ஒரு காலமும். நான் உடனே நானே ஆய்த்தால் மத்தி வருகிறேன். சண்டை செய்து எனக்கு தண்ணீர் தாக அதிகமா இருக்கிறது சாம்பவா, நான் ஜலம் இருந்து வருகிறேன்னு சொல்லி தண்ணீர் குடிக்க போன சங்கர இன்னும் காணோம். அதனால எங்க இருக்கிறாரோ தெரியல. இந்த தேடி பார்த்து சங்கரை அழைத்து பட்டுக்கோட்டைக்கு அழைத்து செல்லணும். சாமி சங்கரு, சாமி ரத்தத்தால் பதிக்கப்பட்ட பஞ்சாணி மெத்த மீது படுத்து உறங்கக்கூடிய நீ இந்த கல்லு முள்ளு கானகத்துல இந்த வெயில்ல இங்க வந்து இப்படி படுத்து தூங்குறே சுவாமி. அதாவது வேட்டு படைகளோடு சண்டைக்கு சென்ற அண்ணனாகப்பட்ட சங்கரை என்ன காரணம்னு சொல்லி தங்காலாகப்பட்டவர் அழுது புலம்பிக் கொண்டிருப்பாங்க.
இங்க வந்து இப்படி தூங்கி இருக்கிறீங்க, எழுந்திருக்க போலாம். நம்ம அரண்மனைக்கு போவோம். எழுதுவாங்க. சங்கரு, சாமி, சாமி, சங்கரு. ஐயோ ஐயோ, என்ன கல்லாத இந்த துடுக்கல்ல சாமி சங்கரு, உடன் பிறந்தவர்கள் நீங்க 3 பேர்கள். உங்களுக்கு பிறகு தங்காலும் அண்ணனும் இருக்காங்கன்னு சொல்லி இப்படி உடன்பிறவாத சகோதரன் இந்த சாம்பவனை விட்டு என்னிடத்துல ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் இப்படி வந்து இங்க மாண்டு மனிதனீங்களே சுவாமி. வேட்டைக்கு சென்று சங்கரும் வையமலை சாம்பவனும் என்ன காணுமே அப்படின்னு தங்கா இருந்து புலந்து கொண்டிருக்கும். அப்படியே நான் அரண்மனைக்கு போனாலும் அண்ணா என் அண்ணன் சங்கர் எங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சுவாமி பதில் சொல்றேன். ஆசாரி சூதனான் வெள்ளாங்குளத்து ஏரிக்கு சத்தியத்துக்கு போனேன். பெரிய சாமி வந்து வையமலை என் தம்பி சங்கர் எங்கன்னு கேட்டா நான் என்ன சுவாமி சொல்றேன். அதனால நான் இதற்கு மேல் நான் உயிரோடு இருக்க போறதில்ல. நானும் உடன்கிட்ட ஏறுறேன். ஆனா ஒண்ணு, அப்படி இந்த சாம்பவன் உங்களோடு நான் மனிதட்டா நாம மனித செய்தி யாருக்காவது தெரியுமா? தங்காளுக்கு தான் தெரியுமா? அண்ணனுக்கு தான் தெரியுமா? அதனால கடைசி முறையாக உங்க அருகாமல் இருக்கக்கூடிய இந்த கொடவேளா மரத்து மீது ஏறி நின்று என் தபக்கோசை முழங்கி விட்டு நானும் உங்களோடு மடிகிறேன் சாமி. சர்வேஸ்வரா, திருநகண்டா, சாமசிவா, சந்திரசேகரா, கவரி மனோகரா, இந்த சின்ன சிறு வயது, இந்த 16 வயதுல எங்களுக்கு இப்படி ஒரு இழிவான சாவா வரம் கொடுத்தவன் நீ. என் உயிரை நீயா பெற்றுக்கொள். இதற்கு மேல் நான் உயிரோடு இருக்க போறதில்ல. என் உயிரை பெற்றுக்கொள். இருந்தாலும் அரண்மனை போய் தங்கா முகத்தை பார்க்கணும், இந்த அண்ணன் தம்பி முகத்தை எல்லாம் பார்க்கணும். தங்கம் தங்கம் என்னமா அழகு கேட்டு ஒரு மாதிரி இருக்கிறது. என்ன எங்க சங்கரு? ஏ சாம்புவா, பையமலை சாம்புவா எங்க போயிட்டாங்க ரெண்டு இருவரும்? அண்ணா அண்ணா என்ன வந்து என்னாச்சு?
போலவே அண்ணனாய் சின்ன நனை ஆனக்கட்டு சங்கிலியா மார்பிலங்கு தோலுங்க போட்டு கட்டி வைத்திருந்தேன். கட்டி வச்சல கொஞ்சம் கூட ஈவிரக்கலாம் படிச்சு அந்த வேட்டு பசங்க வந்து அண்ணனை சண்டைக்கு அழைச்சாங்க அண்ணா. ஓ கடூரமான சொற்களை சொல்லி உண்மைதான். கோபத்தை தூண்டிவிட்டு ஆமாண்டா. வலிவந்தமாக போருக்கு அழைத்தார்களா? எத்தனையோ நானும் கட்டி காத்து பார்த்தேன். என்னால முடியவில்லை அண்ணா. அப்படியா? அண்ணன் சென்று விட்டார் அண்ணா. போய் விட்டார். போய் பாருங்க அண்ணா. அப்படியா? போயிட்டு வாங்க அண்ணா. அப்படியா? போங்க அண்ணா. தங்கா போயிட்டு வாங்க அண்ணா. பொன்னரு சாம்பு சங்கரு 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 சாம்புவா சங்கரு ஐயோ 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 தெய்வமே ஐயோ சங்கரு ஐயோ சங்கரு ஐயோ சங்கரு ஐயோ நான் என்னவென்று சொல்வேன் நானா என் தம்பி ஐயோ சங்கரு அண்ணன் வந்திருக்கேன் கண்டிருந்து பாராடே ஐயோ நான் ஏதென்று சொல்வேன் நானா என் தம்பி ஐயோ சம்புவா ஐயோ கண்டிருந்து பாருடா சம்புவா சம்புவா அண்ணன் வந்திருக்க கண்டிருந்து பாருடா ஐயோ நாம எண்ணுக்குள்ள என்ன போல என் தம்பி சம்புவா அண்ணன் வந்திருக்கிறேன் கண்டிருந்து பாருடா நான் பொண்ணு வந்திருக்கிறேன் ஐயோ நாம இணை பிரியாம இருந்தோமாடா என் தம்பி ஐயோ சங்கரி என்னை தெரிந்து பாருடா ஐயோ சங்கரி ஐயோ நாம சேர்ந்து பிரிக்கணும்னா என் தம்பி ஐயோ தெய்வமே சங்கரி ஐயோ சங்கராலாது என் தம்பி சங்கரு சங்கரு கெட்டான பலம் கொண்ட அப்பேற்பட்ட வீரதீரம் படைத்த சங்கரு அந்த வேட்டு கோட்டப்பட 8000 பேர்கள் வந்தாலும் இரு கையிலே வாழெடுத்து வாழ பிரயோகம் செய்து அந்த வேட்டுவ படைகளை தோற்கடிப்பையடா நீ எப்படிடா என்னை விட்டு போவதற்கு உனக்கு மனம் வந்தது சாம்புவா சாம்புவா நீ ஜாதி இனத்தாடா தோட்டியாக பிறந்த உனக்கு என்னடா குறவச்சை ஏதுடா குறவச்சை அந்த 12 யானை பலத்திற்கு சரி சமமாக நின்று நீ போர் புரிப்பிய சண்டனை வந்தா முந்தி போய் வந்து சமர் புரிவாயே எப்படிடா சாம்புவா என்னை விட்டு போவதற்கு ஒரு மனம் வந்தது ஏ சாம்புவா அரசாட்சி செய்து பட்டப்பரிமாணம் செய்து வந்தோம் நமக்கு எதிரில் பார்த்தா 12 பங்காளிகள் ஒருவரும் மீது சமர் புரிவோம் 60 வீட்டு பங்காளிகள் ஒருவரும் மீது சமர் புரிந்தாலும் புறமுதுக காட்டி ஓடுவாங்க அந்த வேட்டு கொண்ட படைகள் அப்படி இருக்கும் பொழுது மூவரும் மூணு திக்காக இருக்கின்ற வேலை பார்த்து அந்த சண்டாள வேட்டு படைகள் வந்து உங்களுக்கு செய்து விட்டார்களா உங்களுக்கு என்னடா நேர்ந்தது திரு சங்கரு இந்த அண்ணனை கண்டிருந்து பாரடாடே சங்கரு பாரடா சங்கரு
சொன்னார்கள் நீதி நெறி தவறாம ஒழுக்க நெறிகளோடு பட்ட பரிமாணம் செய்து வந்தோம். ஆனா இன்றைக்கு நீதி தவறி விட்டதா தர்மம் பொய்த்து விட்டதா என்று தெரியல. 8 யானை பலப்படுத்தவனும் இன்னைக்கு மாண்டு கிடைக்கிறான். 12 யானை பலப்படுத்த என்னுடைய அருமை நண்பனாக இருந்த என்னுடைய உடன்பிறவா தம்பி வையமல சம்பவனும் இன்னைக்கு மாண்டு கிடைக்கிறான். அதனால இனிமேல் நான் உயிர் வாழ்ந்து எதற்காக? என் வலது கை இடது கை இரு கரங்களும் பட்டு போன மாதிரி என் உடல் விட்டு போனது போல் போய்விட்டது. இதுக்கு மேல் நான் உயிர் வாழ்வது சிறப்பில்ல. அதனால என் தம்பி சங்கரும் என் இளைய தம்பி சாம்பவனும் போய் சேர்ந்த இடத்திற்கு அதே மாதிரி என் உயிரை மாற்றி நானும் போய் மடிகிறேன். ஐயோ தெய்வம்!